1 2 3 ரெடி ஸ்டார்ட்னு இடக்கை ஆள்காட்டி விரல்ல கருப்பு மைய வைக்க தேர்தல் ஆணையம் தயாராகிடுச்சு. நாட்டோட கருமையை போக்க கண்டிப்பா கருப்பு மைய வையுங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்ல டொப்பு டொப்புன்னு ஊதா கலர் பட்டனை தட்ட நாமளும் தயாராயிட்டோம். அதுக்கிடையில நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்க நம்ம பேப்பர் தோசையை பாருங்க. பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி கொள்ளை செய்தி கொலை செய்தி கொள்ளை செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்ன கேடு ஏது நீ பாரு. 1 2 3 4 5 6 7 8 கட்டம் கட்டமா தேர்தல் 9 கட்ட தேர்தல் 6ஆம் கட்ட தேர்தலுக்கு ஏற்பாடுகள் தயாரு. மாநிலங்கள் 12 தொகுதிகள் 171 தேர்தலுக்கு தயாரு. தமிழகம் புதுவையும் தயாரு. காரு வேனு லாரியில் ஏறி ஓட்டு பெட்டிகள் பயணம் பயணம் சாவடியை தேடி பயணம் குதிரை மீது சவாரி செய்து மலை கிராமங்களில் பயணம் பயணம் 6ஆம் கட்ட தேர்தலுக்கு ஏற்பாடுகள் தயாரு. நேரு வீட்டில் சோதனை. முன்னாள் அமைச்சர் நேரு வீட்டில் காசு பணம் தேடி தேடி தேர்தல் ஆணையம் சோதனை முடிவில் ஒண்ணுமச்சிக்கலப்பா. காசு பணம் துட்டு மணி ஓட்டு கேட்டு காசு கொடுக்குது ஆளுங்கட்சி. வேடிக்கை பார்த்து கை கட்டி நிக்குது தேர்தல் ஆணையம். திமுக புகாரு தலைமை தேர்தல் ஆணையரிடம் மு.க. ஸ்டாலின் புகாரு. உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு. டி.ஆர். பாலு கொடுத்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தின் உறுதிமொழியால் வழக்கு முடித்து வைப்பு. வடமாநில தேர்தலுக்கு சூடு பறக்குது பரப்புரை. மோடிக்கு போட்டியா அரவிந்த் கெஜ்ரிவால் வாரணாசியில் மனு தாக்கல். வதேராவை சாடி மோடி மோடிய சாடி பிரியங்கா மாறி மாறி சாடி பரப்புரையில் பேச்சு. தனிநபர் தாக்குதல் அரசியலுக்கு தேவையில்லை. பிரியங்காவின் கருத்துக்கு பாஜக தலைவர் அருண் ஜெட்லி வரவேற்பு. காட்சி இது காட்சி புத்தகங்களின் காட்சி வாசிப்பை நேசிக்க வலியுறுத்தும் காட்சி. புத்தக தினத்தை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மெரினாவில் ஊர்வலம். சூப்பரான செய்தி நம்ம செய்தி. தமிழகத்தில் கடமையே கண்ணாயிருந்து தேர்தல் பணியாற்றும் அரசு அலுவலர்களும் காவல்துறை வீரர்களும் தொலைதூரத்தில் இருந்து தபால் மூலமாக வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியதாக ஓட்டுப்பதிவை போஸ்ட் பண்ணுகிறார் நமது கடமை தவறா செய்தியாளர். வெளியூரில் இருந்து பிழைப்புக்காக சென்னையில் குடியேறியுள்ள வாக்காளர்கள் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்த சென்னை டு சிறு நகரங்களுக்கு விடிய விடிய சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக சீட்பிடிக்கிறார் நமது கோயம்பேடு செய்தியாளர். அரசாங்கம் வெளியிடும் விளம்பரங்கள் மூலம் அரசியல்வாதிகள் பெரும் பயன் அடைவதால் அத்தகைய வெத்து விளம்பரங்களை கண்டுபிடித்து கடிவாளம் போட உச்சநீதிமன்றம் 4 குழு அமைத்துள்ளதாக முழு பக்க விளம்பரத்தில் செய்தியை தேடுகிறார் நமது சின்சியர் செய்தியாளர். மோடியை எதிர்ப்பவர்கள் தேர்தலுக்கு பிறகு பாகிஸ்தான் செல்ல வேண்டும் என பேசிய பாஜக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கிரிராஜ் சிங்கை கைது செய்ய பீகார் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து விட்டதாக சிறை கதவை திறக்கிறார் நமது முன்ஜாமீன் செய்தியாளர். தமிழ்நாட்டில் நடக்கும் 6ஆம் கட்ட தேர்தலில் பல கட்டமாக பாதுகாப்பும் 4 கட்டமாக கண்காணிப்பும் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய செய்திகளை நேரலில் படம் பிடித்து காட்டுகிறார் நமது ஆன்லைன் செய்தியாளர். வரலாற்று சிறப்பு மிக்க கட்டமைப்பிற்கான சிறப்பு விருது வாங்கிய சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் மேற்கூரை வெற்றிகரமாக மீண்டும் இடிந்து விழுந்ததாக எத்தனை தடவை என்ற எண்ணிக்கை தெரியாமல் ஒதுங்கி நிற்கிறார் நமது ஏர்போர்ட் செய்தியாளர். அமர நடக்கும் 6ஆம் கட்ட தேர்தலில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியிலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் கோபாலபுரம் சாரதா உயர்நிலைப் பள்ளியிலும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரான தேமுதிகவின் விஜயகாந்த் சாலிகிராமம் காவேரி பள்ளியிலும் பாமக தலைவர் மருத்துவர் ராமதாஸ் திண்டிவனம் ஸ்ரீ மரகதம்பிகை உயர்நிலை பள்ளிக்கூடத்திலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சங்கரன்கோவில் கலிங்கப்பட்டி பள்ளிக்கூடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அரியலூர் மாவட்டம் அங்கனூர் பள்ளிக்கூடத்திலும்
புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கோவை குனியமுத்தூர் பள்ளிக்கூடத்திலும், மத்திய நிதி அமைச்சர் ப சிதம்பரம் காரைக்குடி கண்டனூர் விசாலாட்சி பள்ளியிலும், மத்திய கப்பல் அமைச்சர் ஜி.கே. வாசன் அபிராமபுரம் அரசு பள்ளிக்கூடத்திலும் வாக்களிக்க வாய்ப்புள்ளதாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிடுகிறார் வாக்குச்சாவடியில் வரிசை கட்டி நிற்கும் நமது சிறப்பு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு போகிறோம். ஜமீன்தார், அரசர், அதிபர், பிரதமர், முதல்வர்னு மன்னராட்சி காலத்திலிருந்து மக்களாட்சி காலத்துக்கு ஒவ்வொரு காட்சியா மாறி வந்து சேர்ந்துருக்கு. நம்ம ஆட்சி சட்டத்திட்டம் எல்லாம் இங்க தான் அரங்கேறுது. இந்த ஆட்சி முறையில நாம எதுக்கு ஓட்டு போடணும்? இந்த உரிமை நமக்கு எப்படி கிடைச்சது? நம்ம உரிமையை நாம விட்டு கொடுக்கலாமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள இருக்கதானே செய்யுது. வாங்க விடை கிடைக்குதான்னு பாப்போம். பெத்த ஆத்தா, பேட்டை பிஸ்தா, பக்கத்து வீட்டு தாத்தா, பணக்கார டாட்டான்னு எல்லாத்துக்கும் ஒரே ஓட்டு, ஒரே ஜனநாயகம்ங்கிறது தான் நம்ம இந்திய ஜனநாயகத்தோட சிறப்பு. ஆனா இந்தியாவில் தேர்தல் வந்தப்பவே எல்லோருக்கும் ஜனநாயகம் வந்து சேரல. அது கொஞ்சம் லேட்டஸ்டா தான் வந்துச்சு. ஆரம்பத்துல படிச்சவங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் மட்டும்தான் ஓட்டு இருந்துச்சு. குறிப்பா பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. ஜனநாயகம் லிமிடெட் கம்பெனியா தான் இருந்துச்சு. ஆனா அரசியல் சட்டத்தை எழுதின அம்பேத்கர் வயது வந்தவர் அனைவருக்கும் வாக்குங்கிற முறையை கொண்டு வந்தாரு. அப்புறம்தான் சாதி மதத்தை தாண்டி ஜனநாயகம் பரவுச்சு. அதுலேயும் குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களோட உரிமைகளை பெறணுங்கிறதுக்காக அவங்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேணும்னு கோரிக்கை வச்சாரு அம்பேத்கர். காந்தியோ அதை மறுத்து உண்ணாவிரதத்துல உட்கார பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகி தாழ்த்தப்பட்டோருக்கான தனி வாக்காளர் தொகுதிகளும் உருவாச்சு. இன்னும் காலமா சமையல் கட்டுக்குள்ள நெருப்புல வேகிற பெண்கள் பொறுப்பான பதவிகளை வகிக்கணும்னு சட்டமன்றம், நாடாளுமன்றத்துல 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்காங்க. ஆனா நடந்த பாடில்லை. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் உள்ளாட்சி தேர்தல்களில் 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துட்டோம். அந்த வகையில தமிழண்டான்னு தாராளமா சட்ட காலரை தூக்கி விட்டுக்கலாம். தொடக்கத்துல எல்லா கட்சிகளுக்கும் சின்னம் கிடையாது. மஞ்சள் பெட்டி, சிவப்பு பெட்டின்னு கலரா பெட்டிகள் இருக்கும். அதுல தாங்கள் விரும்புற கட்சி எந்த கலர் பெட்டின்னு பார்த்து ஓட்டு போடலாம். பின்னாலதான் கட்சிகளுக்குன்னு தனித்தனியா சின்னங்கள் வந்துச்சு. இப்போ கை, தாமரை, உதயசூரியன், இரட்டை இலைன்னு கண்ணுக்கு முன்னாலே இருக்கிற அத்தனையும் அரசியல் கட்சிகளோட சின்னங்களா மாறிச்சு. ஓட்டு மட்டும் நம்ம கையில இல்லைன்னா அரசியல்வாதிங்க நம்ம எல்லாம் பக்கத்து நாட்டுக்கு விலை பேசி பார்சல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆயுதம் இருக்கிறதுனால தான் அப்பா டக்கரான அரசியல்வாதிகள் எல்லாம் குடிசைக்குள்ள நுழைஞ்சு கும்பிடு போடுறது, கூழ் சாப்பிட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது, வயசான பாட்டிகளுக்கு முத்தம் கொடுக்கறதுன்னு நம்மளை தாஜா பண்ணி கூஜா தூக்குறாங்க. ஆனாலும் எலெக்ஷன் அன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. உரிய நேரத்தில் போய் ஓட்டு போடலன்னா நம்ம ஓட்டை யாராவது குத்துங்க எஜமா குத்துங்கன்னு குத்திட்டு போயிடுவாங்க. அட, செத்து போன தாத்தா பாட்டி பேர்ல எல்லாம் ஓட்டு போடுவாங்க. அவ்வளவு ஏன், சிவாஜி கணேசன் கமலஹாசன் பேர்லயே ஒரு எலெக்ஷன்ல கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்னா பாருங்களேன். முதல்ல வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதை பரிசோதிக்க SMS அனுப்பலாம். இன்டர்நெட்லயும் பார்க்கலாம். ஓட்டு சீட்டு போச்சு. ஓட்டு மிஷின் வந்தாச்சு. அதுல உங்களுக்கு பிடிச்ச சின்னத்துக்கு நேரா இருக்கிற பட்டனை பட்டுன்னு அழுத்துங்க. பீப் சவுண்ட் வருமே, அதுதாங்க ஜனநாயகத்துக்கான அலாரம். அட, எந்த கட்சியுமே பிடிக்கலையா? அதுக்கும் இருக்குங்க ஒரு பட்டன், நோட்டோ பட்டன். அதை அழுத்துங்க. ஆரம்பத்துல 49 ஓ தான் இருந்துச்சு. ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா ஓ போடலாம். இன்னைக்கு அது நோட்டோ பட்டனா மாறி இருக்கு. எது எப்படியோங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம யார் ஆள போறாங்கிற பட்டன் உங்க கையில தான். ஓட்டு போடுறது உங்க ஜனநாயக உரிமை மட்டும் இல்லைங்க, கடமையும் கூட. அடைமழை, புயல் மழை அடிச்சு ஓஞ்சி போனது மாதிரி முடிஞ்சு போயிருச்சு நம்ம ஊர் தேர்தல் பரப்புரை. பரப்புரையோட இறுதி கட்டத்திலையும் கிடைச்ச கேப்ல எல்லாம் வாய்ப்பேச்சுல வெளுத்து வாங்கிட்டாங்க நம்ம அரசியல்வாதிங்க. அவங்க பேசின பேச்சுல உப்பு, உரைப்பு, இனிப்பு, தோற்பு எது இருக்கோ இல்லையோ, நாம கேட்டு ரசிக்க காரசாரமா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. வாங்க பார்த்துட்டு வருவோம். முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம், அம்மா பூ வாங்கலையோ பூவு. தமிழ்நாட்டில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோன்னு திமுக ஒரு பக்கம் சொல்கிறாங்க, அதிமுக ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்படி இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படி அந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்தியிருந்தா இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டத்துலலாம் ஏன் தண்ணி பிரச்சனை வருது? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
சட்டசபையில் பார்த்தீங்கன்னா எல்லா அறிவிப்புமே 110 தான். அநேகமாக நான் நினைக்கிறேன் நம்ம தமிழக முதலமைச்சருக்கு 110 மேனியா வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பூவு பூவு பூவு. ஆட இப்படி யார் சொல்கிறது மேனியா கினியான்னு பேசுறதுன்னு பார்க்குறீங்களா? வேற யாரு? தேமுதிக தலைவர் இருக்கிறாரே விஜயகாந்த், அவர் தான். இல்லை தேர்தலில் திமுக எப்படிங்க ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? ஏற்கனவே இருக்கிற எல்லா தொகுதியிலையும் 3ஆவதா வர்றதுக்கு தான் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் என்ன நடந்தாலும் கலைஞர் தான் நம்மளோட தலைவர், திமுக தான் நம்மளோட கட்சி. அதில் எதுவுமே மாற்றம் கிடையாதுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாரும் இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கணும். அப்போதாங்க திமுக காரங்களுக்கு புத்தி வரும். அப்போதான் இவங்களாம் உருப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த தேர்தல் கூட்டணிக்கு போனாலும் எந்த பிரச்சார மேடைக்கு போனாலும் இந்த ஜெயலலிதாமா மக்களை பார்த்து செய்வீர்களான்னு கேட்குறாங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் இதை செய்வீர்களா அப்படின்னு செய்வீர்களா செய்ய மாட்டீங்களான்னு நான் கேட்கலீங்க. மூக்கா அழகிரி. ஏங்க இந்த மோடி சொல்கிறது மாயைங்க. மோடிங்கிற மாயை தான் அவங்க காமிக்கிறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா இந்தியாவோட பூகோளமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது கங்கை நதியை சிவகங்கை கொண்டு வரான். எப்படி முடியும்? இல்லை எப்படி முடியுங்கிற புவியியல் அமைப்பு தெரியுமா? இந்தியாவோட மத்திய பகுதியில் மலை இருக்குது. அது அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு சாதாரண டேங்குக்கு தண்ணி ஏற்றினாவே மோட்டர் வச்சு குருன்னு சுற்றணும், அப்போ தான் தண்ணி ஏறும். 6000 அடி உயரம் உள்ள மலையை எந்த மோட்டர் வச்சு குருன்னு சுற்றி ஒரு தண்ணியை ஏற்றுவார்? தெரியாமல் கேட்குறேன். அதாவது ஜெயிக்க மாட்டோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் வாக்குறுதி சும்மா சொல்கிறதானே. அவங்க வாட்டுக்கு அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு அள்ளி விடுறாங்க. ஐயோ அண்ணாச்சி, ஏன் வாக்குறுதியெலாம் அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொன்னது நான் இல்லைங்க. நம்ம மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இருக்காங்களா? அவங்க தான். ஏங்க இந்த கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இந்த விஜயகாந்த் சுத்திட்டு இருந்தாரு, அவர் எங்கங்க போனாரு? நான் சொல்றேன் கேளுங்க. எங்க போயிருக்க போறாரு? எங்க போனாலுமே இந்த வேட்பாளர்களை அறையிறது, தேர்தல் தேதி என்னன்னே தெரியாம அதெல்லாம் இதுதாயா இதெல்லாம் இதுதாயா அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு தானே இருக்க போறாரு. இந்த குரங்கு கையில பூமாலை கிடைச்ச கணக்கா அவர் கையில இந்த வேட்பாளர்கள் படுற பாடு இருக்கு பாருங்க. ஐயா தாங்கவே முடியலங்க. அதுவும் அதில் டிவி பார்க்கும்போது ஒரே காமெடியாக இருக்குதுங்க. இன்னொரு விஷயம், இவர் இப்படிலாம் வேட்பாளர்களை வாட்டி வதைக்கிறார் இல்லையா, அதனால தான் என்னமோ தெரியல தேமுதிக இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் அப்படியே அதிமுக பக்கமாக ஒதுக்குறாங்க போல இருக்கு. இதில் நான் என்னத்த சொல்றது? ஐஸ் இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னது நான் இல்லைங்க, நடிகர் பொன்னம்பலம். நாம தட்ட போற ஒத்த பட்டனு தாங்க நம்ம நாட்டோட தலையெழுத்தையும் நம்ம நாட்டு மக்களோட அடுத்த 5 வருஷத்துக்கு போடும் பாட்டையும் தீர்மானிக்க போகுது. அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் சம்பளத்தோட விடுமுறை, வெளியூருக்கு சிறப்பு பேருந்துன்னு ஓட்டுப்பதிவு அதிகரிக்க கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனாலும் நல்லது கெட்டதை தீர்மானிக்க போகுது நாம தானுங்க. அனைவரும் தவறாம வாக்களிப்போங்க. நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவோம். அட அதுதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். தேர்தல்னு வந்துட்டாலே யார் ஜெயிப்பா, யார் தோப்பா, யார் வருவாங்க, இது பேச்சு டீ கடையில் ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே ஆரம்பித்து டீ கடையிலேருந்து தெருவிலேருந்து மீடியாக்கள்லேருந்து எல்லாத்துலேயும் பேசுகிறது தான். ஆமாம், தேர்தல் வந்தாவே மக்களுக்குள்ள பரபரப்பு வருது. யார் வரப்போகிறான்னு இந்த யார் வரப்போகிறாங்கங்கிறதுலே மக்கள் மனநிலை எப்போதுமே எப்படின்னா ஜெயிக்கிற பக்கம் நம்ம இருந்துக்கிட்டாங்கன்னு எப்போதுமே. அதான் நம்ம ஓட்டு போகிற ஆள் ஜெயிக்கணும். ஆமாம், அப்போ ஜெயிக்கணும்னு ஓட்டு போடணும். இப்படி அவங்களுக்குள்ளே இருக்கும் கணக்கு பண்ணுறது. இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ குதிரை ரேஸ் போகுதுன்னா ஜெயிக்கிற குதிரை பக்கம் தான் நாட்டில் இது மனநிலை. இது ஆமாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அது மேலேயே பின்னாடியே ஓடுறது. ஆமாம், எது ஜெயிக்குதோ அது பின்னாடியே ஓடுறது. இது பொதுவான மக்கள் மனநிலை. ஆமாம், இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம நாட்டில் இந்த கருத்து கணிப்புன்னு ஒன்று ஏற்படுத்தி. ஆமாம், கருத்து கணிப்புனா என்னமோ நாட்டில் இருக்க 120 கோடிக்கிட்டையும் போய் கேட்குற மாதிரி. போயிட்ட ரோட்டில் போகிறவன் அவனே 1000 விஷயம் போய்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் ஏதோ அடையாங்க இந்த கவர்மெண்ட் அப்படிம்பா. அன்னைக்கு அவனுக்கு ஏதோ ஒரு என்ன மனநிலையோ என்ன பொண்டாட்டி வீட்டில் திட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவான். இந்த கணக்கெடுப்பெல்லாம் சரியா வருமா?
இல்லை கேட்கறவனை பிடிக்கலாம் கூட உனக்கு கண்டா எனக்கு பிடிக்கல நீ கேட்கறது நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி மாற்று கருத்து சொல்லுவோம். ஆமாம், கேட்கறதுக்காக கேட்குற ஆள் ஒரு மாதிரி இருப்பான். ஆமாம், நம்ம நாட்டில் தோற்றத்திலேயே பல விஷயங்கள் தெரிஞ்சிடும். அதை வச்சுக்கிட்டு கூட ஒருத்தன் பதில் சொல்லுவான். ஆமாம், கேட்குற ஆள் யாரு, இவனுக்கு என்ன பதில் சொல்லலாம்லாம் இருக்கான். அப்படி பதில் சொல்லி விட்டுருவான். ஆமாம், இதை வச்சு கருத்து கணிப்புன்னு சொல்லி இதை போட இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பல கட்சிகள் இந்த கருத்து கணிப்பே கூடாது ஆமாம் அப்படின்னு சொல்ல போக அவங்க சில கட்சி பண்ணலான்னு சொல்ல, சில கட்சி அப்போ மட்டும் தடை பண்ணலாம், அறிவிச்சோன்னா தடை பண்ணலான்னு சொல்ல, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கட்சிக்குள்ளேயே குழப்பம், பல குழப்பம். ஆமாம், எது ஜெயிக்குது எது தோக்குதுங்கிறத எப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறான்னு சொல்லுவான். ஆமாம், வந்துருவாராம்ல, அவர் வந்துருவாராம்ல, இவர் வந்துருவாராம்லன்னு எந்த காரில் வரப்போறாருன்னு தெரியல. ஆமாம், எல்லாம் ஜெயிச்சா தானே வர முடியும். ஆமாம், ஓட்டு போட்டால் தானே வர முடியும். இதில் இந்த பார்த்தீங்கன்னா அந்த உலகக்கோப்பை கால்பந்து நடந்துச்சு. அப்போ ஒரு ஆக்டோபஸை வச்சுட்டு அது இங்கிட்டு திரும்பி படுத்துச்சுன்னா ஜெயிக்கிறாரு. இங்கிட்டு அதுக்கு இருந்த மரியாதை நாட்டில் ஒரு ஆக்டோபஸ் தேசிய கொடியில் படுத்துச்சுன்னா அது அந்த நாடு ஜெயிச்சிருமா. ஆமாம், அது எப்படியோ ஒரு பக்கம் சாயதான ஒரு பக்கம் நாட்டே ஆக்டோபஸ் மாதிரி முழுங்கிட்டு இருக்காங்க இவங்க. பல பேர் முழுங்கிட்டு இருக்கான். இதில் ஆக்டோபஸ் வச்சுன்னா நாடு ஜெயிச்சிருச்சான். எப்படி ஜோசியம் பார்க்கறது அது மாதிரி சில பேர் யாகம் நடத்துறது ஜெயிக்கிறதுக்கு. ஆமாம், செவ்வாய்க்கு விஞ்ஞானத்தை விண்வெளிக்கு அனுப்பினாலும் கூட செவ்வாய் கிரகத்துக்கு சாமி கும்பிட்றான். இன்னும் ஆமாம், இன்னும் செவ்வாய் தோஷங்கிறான் நம்ம நாட்டில். இப்போ இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வேணும்னே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே குழப்பறது. இவன் மனசுக்குள்ளே இவருக்கு தான் ஓட்டு பண்ணு ஒன்று வச்சிருப்பான். ஆமாம், வேணும்னே நீ கேட்கறது நீ அவருக்கு தான் போட போகிறேன்னு இவனுக்கு பத்திரிக்கையாளர்கள் இல்லை மற்றவங்களையே வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறது. ஆமாம், ஒரு குழப்பம் முடிச்சு போய் அலைவாங்க. பார்த்தா கருத்து கணிப்பு ஒன்றா இருக்கும், ரிசல்ட் ஒன்றா இருக்கும். ஆமாம், எப்போவாது கருத்து கணிப்பு வெளியிட்டானே அது ஜெயிச்ச பிறகு தோத்து போச்சே நீ வெளியிட்ட மாதிரி இல்லை, நீ யாராவது கேட்டிருக்கானா, சண்டைக்கு போயிருக்கு, கேஸ் போட்டிருக்கானா இல்லையா. நம்ம நாட்டில் நடந்து முடிஞ்சோன்னு எதையும் கண்டுக்க மாட்டான். அவன் ரெண்டாவதுன்னு சாப்பிட்ற வரையும் தான் நம்ம ஆளுக்கு பசிக்குதுமா. ஆமாம், சாப்பிட்டு முடிச்சோன்னே அவன் தானே சாப்பாடு போட்டான். இதான் மனம் இல்லை. ஆமாம், நம்ம நாட்டில் இன்னொன்று இந்த கருத்து கணிப்புக்கு கருத்து சொல்கிறாங்க பாருங்க, ஓட்டு போடாமல் தான் கருத்து சொல்லுவான்னு நினைக்கிறேன் நான். கருத்து சொல்லிவிட்டு ஓட்டே போட மாட்டான். அதான் லீவு கிடைச்சா சரின்னு ஓட்டு போடாமல் வீட்டுக்கு இருந்துக்குவான். இது உட்காந்து சாவகாசமாக ஏசி ரூமில் உட்காந்து கருத்து சொல்லிட்டு ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்கணும்னு இருக்கையில் ஆமாம் யாகம் வளர்த்து ஜெயிக்கணுங்கிறான். அது எப்படி முடியும்? ஆமாம், அப்புறம் போய் சாமி அது பண்ணுறான், குறி கேட்குறான். அவரு ஒருத்தர் ஒரு 50,000 ஓட்டு வாங்கி ஜெயிப்பார்னா அதுக்கு ஒருத்தர் எப்படி 50,000 பேருக்கும் போய் அவர் குறி சொல்லிவிடுவாரா? அதானே அவரு ஆடி சொல்றாரு, நீ போ கவலைப்படாது, நான் உனக்கு போட்டேன் எப்படின்னு. யார் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. 90 போட்டா ஜெயிக்க முடியும், ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும். 90 போட்டா ஜெயிக்க முடியும். அது வளர்க்குறான் இது வளர்க்குறான். ஜோசியக்கார்ட்ட போகிறது இந்த நேரத்தில் நல்லதா, நேரம் பார்த்து அதுக்கு நாமினேஷன் பண்ணுறது. ஆமாம், போயிடுறான். நிறையா அதுக்குள்ளே போயிடுது. இதில் இந்த கருத்து கணிப்புன்னு எதுக்கு இதை பண்ணுறதுன்னா மக்கள் மனநிலை அப்படி தானே, ஜெயிக்கிற பக்கம் போயிடுது அப்படின்ட்டு அதே பேச ஆரம்பிப்பான். ஜெயிச்சிரு வராமல நம்மளும் அந்த பக்கம் போயிடலாமே அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்கலாம் அப்படின்னு தான் இந்த இதை செய்கிறாங்க. ஆனாலும் சொல்கிறேன், இதெல்லாம் யார் எத்தனை பேர் செஞ்சாலும் சரி, மக்கள் பார்த்து குத்துனா மந்திரி, இல்லைன்னா மாற்றி குத்துனா எந்திரி. அவ்வளோதான். மந்திரிக்கான கடமை செஞ்சால் எப்பவுமே மந்திரி. ஆமாம், இல்லை மக்களை பார்த்து குத்த விடணும். ஆமாம், அது வேறு, அது முக்கியமான. இவங்க குத்தி போடுறாங்க, போய் இவங்க போய் வெளியே நிற்கிறான். இவ்வளவு கருத்து கணிப்பு நடத்தி எல்லாம் பண்ணி இவங்க ஓட்டு போட போனால் அவன் ஓட்டை அதுக்கு முன்னாடியே 8 மணிக்கு இன்னொருத்தன் போட்டாச்சு, காலையில் போட்டுறான். நம்ம நாட்டில் பல பேர் ஓட்டை போட்டிருக்கான். ஆமாம், சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டிருக்கான் டீனரில். பெரிய விஷயம். அவர் போய் விசி கணேசன் இருக்காரு, காலையிலே போட்டாங்க சார். என்னடா நான் 9 வேஷம் போட்டேன், காலையில் என் வேஷம் ஒருத்தன் போட்டிருக்கான், அவனுக்கு கூட செவாலியன் இருக்காரு. எனக்கு என்னடா என் வேஷத்தையே போடுறானு. அது மாதிரி பல வேஷம் போட்டிருக்கான் நம்ம நாட்டில். ஜனாதிபதி வெங்கட்ராமன் ஓட்டையே போட்டிருக்கான், அவர் முதல் குடிமகன் இருக்காரு, அதனால தான் சார் முதல்ல போட்டாங்க. நம்ம நாட்டில் பல பேர் போட்டு போடுவான். செத்தாலே எந்திரிச்சு வந்து ஓட்டு போடுறதெல்லாம் இருக்கும். அவ்வளோ எளிதாக இருக்குல்ல. ஆமாம், செத்தாலே எந்திரிச்சு வந்து ஓட்டு போடுவான். அப்படி ஓட்டு போடவே ஜெயிக்கிற நாட்டில் கருத்து கணிப்புகள் என்ன பண்ணிருக்குன்னு நமக்கு தெரியல.